வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் முன்னிலை, இபிஎஸ்க்கு பின்னடைவு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கிட்டத்தட்ட வாக்கு எண்ணிக்கை என்பது இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி மிகப்பெரிய அளவில் ஆங்காங்கே வாக்குச்சாவடி மையங்களில் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் முன்னிலையில் என்னதான் தமிழகத்தில் ஆளுங்கட்சி சென்று கொண்டிருந்தாலும் கூட திமுக பெரும்பாலான இடங்கள், அதாவது எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக பெரும்பாலான இடங்களில் முன்னிலையே செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள், அதிமுகவின் உறுப்பினர் மீட்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதாவுடன் கைகோர்த்து, அதாவது சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் முன்னிலை இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது என்னவென்றால், தற்பொழுது நம்மளுடைய ராமநாதபுரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 30% தபால் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறதாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் தொகுதியில் பதிவான தபால் வாக்குகளில் 30% பார்த்திங்கன்னா வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகம் முழுவதும் தொடங்கியிருக்கும் காலை 8 மணி முதல் இருந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தபால் வாக்கு எண்ணிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது முறையான கையெழுத்து இல்லை என்பதன் காரணமாக 30% மேற்பட்ட வாக்குகள் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டன என்று ராமநாதபுரத்திலிருந்து தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முக்கிய புள்ளிகள் யார் என்று கேட்டால், ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடன் கூட்டணி, நவாஸ் கனி திமுகவுடன் கூட்டணி, ஜெயபெருமாள் அதிமுகவுடன் கூட்டணி, சந்திர பிரபா நாம் தமிழர் கட்சி. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது பெரும் விதத்தில் போட்டியிடுகிறார்கள். இவர்களுக்கு மெஜாரிட்டி யார் யார் என்று கேட்டால், முதலிடத்தில் ஓபிஎஸும், அடுத்த இடத்தில் நவாஸ் கனியும், அடுத்த இடத்தில் ஜெயபெருமாள் அவர்கள் வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் அங்கு இருக்கக்கூடிய அதிமுகவின் வாக்குகளை தட்டி தூக்கி இருக்கிறார் என்றே கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் பெரும்பான்மையை தக்க வைக்கும் விதமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிரடி மேல் அதிரடியாக தற்பொழுது முன்னிலைப்படுத்த போகிறார். ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பெரும்பாலான வாக்கு சதவீதம் ஓபிஎஸ்க்கு கூடி வருகிறது. என்னதான் நவாஸ் கனி டஃப் கொடுக்குற மாதிரி ஓபிஎஸ்க்கு இருந்தாலும் கூட நேரடி போட்டிகள் மூலமாக கடைசி நேரத்தில் யார் முந்த போகிறார்கள் அப்படி என்றே பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக மாறப்போகிறது அப்படின்றத சொல்லப்படுகிறது. ராமநாதபுரத்தில் இதுக்கு முன்னாடி நவாஸ் கனி பெரும் விதத்தில் இருந்தாலும் புதியதாக புகுந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா அந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பது என்பது ஆச்சரியம் ஊட்டுகிறது. முக்கியமாக நம்மளுடைய எடப்பாடி அணிக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது மிகப்பெரிய போயிட்டு இருந்தாலும் கூட, அதாவது முழுக்க நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வெற்றியின் மகுடத்தை எடுக்க போகிறார் என்றே கூறப்பட்டிருக்கிறது. இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் வாக்குப்பதிவு எண்ணிக்கை எண்ணப்பட்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு சதவீதமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்த கால நிலவரங்களை நம்ம சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.